திடீர்னு ரோகிணி வீட்டு வாசல்ல நிற்கும் பொழுதே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க இப்போ விஜயா. பார்க்கும் பொழுதே வந்து ஏற்கனவே வந்து மகளிர் ஆணையத்துலேருந்து வேற வந்தாங்க, வந்து வேற வந்து என்ன இவளை போட்டு அடிச்சேன்னாங்க, இப்போ என்ன இவளே வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து இந்த பக்கம் அண்ணாமலை அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து என்ன ஆன்ட்டி, ஏற்கனவே மகளிர் ஆணையத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்களா, அந்த கேஸ் ஒன்று தனியாக இருக்கட்டும், உங்களுக்கு இன்னொரு ஷாக்கான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ரோகிணி உள்ளார வரும்போது இந்த பாருங்க தழும்பாயிடுச்சு. நீங்கள் என்ன அடித்ததெல்லாம் கண்ணி போய் இன்னும் சரியாகவே இல்லை. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடை பற்றி எப்போ பார்த்தாலும் இதை ஒன்று சொல்லுவீங்களே, எங்கள் அப்பா கொடுத்த வீடு, ஏன் வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கல்ல, இது சீக்கிரமாகவே உங்கள் வீடு இல்லை அப்படின்னு ஆகப்போகுது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு வந்து கையில் ஒரு பேப்பர் வச்சு ஆட்டிகிட்டே சொல்ல, என்ன சொல்கிறா, ஏய் என்னடி பேசுகிற, முதல்ல வெளில போடி வீட்டை விட்டு அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து மனோஜும் இந்த பக்கம் விஜயாவும் மாற்றி பேசும் பொழுதே பக்கத்தில் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு என்னவா அதுக்கு, இது எதுக்குமா திருப்பி வீட்டில் விட்டீங்க, எதுக்குமா இவ்வளோ போய் அடித்து தேவையெல்லாம் பெரிய ஆளாக்குறீங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து முத்துவும் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து இதுக்கு ஒரு வேலையே இல்லை, நீ முதல்ல வெளில போ அப்படின்னு வந்து இந்த பக்கம் மீனா கத்துறாங்க. கத்தும் பொழுது இருங்க மீனா, நீங்கள் எல்லாம் இந்த என்ன எதுக்கு வெளில போக சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் தான் ஆக்சுவலாக வெளில போகணும், இன்னும் 15 நாள் டைம், இன்னும் 15 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாம் அந்த வீட்டை காலி பண்ணி எங்கே வேணாலும் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மனோஜ், நீயும் நானும் மட்டும் வேணால் இங்கே இருக்கலாம், உனக்கு மட்டும் இங்கே இருக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது, ஆனால் வேறு யாருக்கும் பெர்மிஷன் இல்லை. அங்கிளுக்கு வேணால் கூட அங்கிள் கூட இங்கே ஆசைப்பட்டா இருக்கலாம், அங்கிளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு லேடி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பேச, என்னடா இவ பேசாமல் பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு வந்து கோவப்பட்டு வெளில தள்ளுறாவல அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஏய் போடி அப்படின்னு வந்து கிட்டக்க வராங்க விஜயா கிட்டக்க வரும்பொழுதே வந்து ஒரு நிமிஷம் ஆண்டி அப்படின்ட்டு இதோ இதை படிச்சு பாரு மனோஜ் அப்படின்னு கொடுத்த உடனே மனோஜ் உடனே வந்து என்னது அப்படின்னு படிச்சு பார்த்தா அப்படியே ஷாக் ஆகுறாரு. அம்மா அப்படிங்கிறாரு. இந்த ப்ரெடிக்ஷன்ல இப்பதான் வந்து பார்த்தா என்னடா ஆச்சு, என்னது ஈஷாக்கா வர அப்படின்னா வந்துமா நம்ம அந்த கடன் பத்திரம் அவ வீடு அப்படின்னு இழுக்க உடனே என்னடா இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்ட உடனே வந்து இப்போ நானே சொல்கிறேன், அதாவது ஆன்ட்டியும் மனோஜும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி கடன் வாங்க முடியும், நான் கையெழுத்து போடாமல், அதெல்லாம் ஒன்றும் வாங்கலை, அது பேங்க்ல வாங்கின கடன் தானே அப்படின்னா, பேங்க்ல வாங்கின கடன் இல்லை, வெளியே ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்காங்க, வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு என்ன நம்பி தான் லோன் தரேன்னு சொன்னாரு, அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கிட்டு அதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய வட்டியே இது வரைக்கும் கரெக்டாக கொடுக்கல, ஒரு தடவை கொடுத்தாராம் அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. இதில் வேற அந்த கண்டிஷன் எல்லாம் பார்க்கல, 3 வட்டி தொடர்ந்து கொடுக்கல அப்படின்னா அசலோட சேர்த்து கொடுத்துட்டு மொத்தமாக வந்து அந்த பத்திரத்தை வாங்கிக்கணும், இல்லைன்னா முடியாது. இப்போ வந்து அசலோட சேர்த்து பார்த்தா 15 லட்ச ரூபாயோட சேர்த்து வட்டியெல்லாம் சேர்த்து இப்போ 20 லட்ச ரூபா ஆயிடுச்சு. 20 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வேணா அவங்க அந்த வீட்டை வாங்கிக்கலாம் 15 நாளுக்குள்ளார. இன்னும் 15 நாளுக்குள்ள 20 லட்சத்தை கொடுக்க முடியலன்னா இந்த வீடு யாருக்கு சொந்தமாக போகுது தெரியுமா, எனக்கு சொந்தமாக போகுது. எனக்கு எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா, அதுக்கும் இந்த முத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், முத்துவுக்கும் மீனாவுக்கும் அப்படின்னு. அவங்க திருப்பி முத்து மீனாவை பார்க்குறாங்க, என்னடா உன் வேலையா அப்படின்னாமா, எனக்கு எங்கே என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு முத்து பேசும் பொழுதே வந்து ஒன்றும் இல்லை, இந்த முத்துவும் மீனாவும் வந்து என்னோட புருஷனோட அண்ணனை வந்து கூட்டிருந்தாங்கல்ல, அவர் தான் வந்து கடைசியாக வந்து என்ன சொன்னார்னா, கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுத்துட்றோம் கிறிஷுக்கு அப்படின்னாங்க. அந்த சொத்தை இப்போ எனக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த சொத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே ஒரு 30-40 லட்ச ரூபாய்க்கு மேலே வரப்போகுது. அதில் 20 லட்ச ரூபாயை கொடுத்து இந்த வீட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீட்டை என் பேருக்கு நான் மாற்றிக்கிறேன், கூட 5 லட்சம் சேர்த்து தர சொன்னாங்க, நான் தரேன் அப்படின்னு கூட சொல்லிட்டேன். அதனால இந்த வீடு எனக்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பேசினோம்னா அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. விஜயா என்னடா சொல்கிறாவ அப்படின்னு. நீ எப்போ விஜயா முதல்ல கடன் வாங்கின அப்படின்னா வந்து அங்கிள் உங்களுக்கே தெரியாதா, உங்களுக்கு தெரியாமல் இப்போ உங்கள் கையெழுத்த மனோஜ் தான் போட்டிருப்பார் போல அப்படின்னு சிரிச்சுட்டு பாய் மனோஜ் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. வந்துருவோம் ஒன்றா 15 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே வந்து என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறாயிலாரு அண்ணாமலை மனோஜ் வந்து இல்லைப்பா அது கடனை அது அம்மா தான் அப்படின்னு வந்து விஜயாவுக்கும் பலார் அப்படின்னு ஒரு அறையை கொடுத்து அவர் கிளம்பி கிளம்பி போனதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டை விட்டு போக சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் இந்த விஷயத்த மீனா வந்து அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அவங்க சீதா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சத்யா அங்கே வராது. வந்தவர் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு வந்து கேட்க இப்படி நடந்துருச்சு, இவங்க இது வாங்கியிருக்காங்க, அதுவும் வந்து இந்த சிந்தாமணி சொன்னாங்கன்னு தான் வந்து கடனெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் ஏதோ பிளான் மாதிரி தெரியுது அப்படிங்கும் போதே டக்குன்னு முத்து என்ன சொல்கிறாரு, ஆமாம் அதுவும் அந்த சிந்தாமணி ரோகிணி இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்கான்னு எனக்கு டவுட் வருது. அது எப்படி அதே சாமியார் இங்கேயும் வராங்க அங்கேயும் போகிறாங்க, சிந்தாமணி அவங்க ரொம்ப நல்ல சாமியார்னு சொல்லி அவங்க தான் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க, அவங்க சொன்ன சாமியார் தான் இது, எல்லாத்துலேயுமே ஏதோ தப்பு இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு டவுட்டே வேணாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா சத்யாவுக்கு பின்னாடியே அவங்க ரேகா உள்ளார வராங்க. ரேகா உள்ளார வந்து ஏதோ பேசுகிறாங்க, பேசினதுக்கு அப்புறமா எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா டக்குன்னு இப்போ முத்து ரோகிணிக்கு கால் பண்ணா வந்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க, கெஞ்சனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி 15 நாள் டைம் கொடுத்தது தான் அப்படின்னு உடனே
டக்குன்னு வந்து மீனா நீயே சொல்லிடு அப்படின்னா, 15 நாள் என்ன 15 நாள், நாளைக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைசல் ஒன்று பண்ண போகிறோம், ஒரு எல்லாத்தையும் மொத்தமாக செட்டில் பண்ண போகிறோம், கிளம்பி அங்கே வரத வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்ல. என்ன செட்டில் பண்ண போகிற அப்படின்னா, இன்னொரு அதிர்ச்சியும் உனக்கு காத்துட்டு இருக்கு, நீ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ டக்குன்னு மீனா திருப்பி யாரு கால் பண்ணாங்கன்னா சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி அப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் ஒரு முக்கியமான விருந்து ஒன்று உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்தால் நல்லது, வரல அப்படின்னா உங்களுக்கு தான் அவர் என்னன்னு தெரியாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே சிந்தாமணிக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் வந்து இப்படி வந்து இப்போ மனோஜையும் இந்த பக்கம் விஜயாவையும் திட்டிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை, நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்கணும், இவங்க பண்ண ஃப்ராடு தனது கேஸ் போட்டு அவன் உள்ளதான் தூக்கி போடணும் அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ முத்து என்ன பண்ணுறாரு, உள்ளார வராரு. உள்ளார வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள், அம்மா உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான உண்மையும் இன்றைக்கி வெளில வரப்போகுது அப்படிங்க. என்னடா அதிர்ச்சியான உண்மை, ஏதாவது தேவையில்லாமல் நாங்கள் ஏற்கனவே வந்து ஏதோ சின்னதாக தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கேன், நான் சிந்தாமணிகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், அவங்க எப்படியாச்சும் எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, நல்லா கொடுப்பாங்க போங்க அப்படின்ட்டு எல்லா பிளானுமே அவங்களோட தான் அப்படின்னு முத்து சொல்ல ஷாக் ஆகி பார்க்குறாங்க இவங்க. கரெக்டாக அதே சமயத்தில் ரோகிணி உள்ளே வராங்க, சிந்தாமணி உள்ளே வராங்க. சிந்தாமணி உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து என்ன பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் பணத்தை அதுக்குள்ளே 20 லட்சத்தை உங்களால் புரட்ட முடிஞ்சா, 20 லட்சத்துக்கு இன்னும் டைம் ஆச்சு அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இன்னொரு 40,000 ரூபா ஏறிக்கிட்டே போகும் தெரியுமா அப்படின்னு வந்து பேச, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை செட்டில் பண்ணலாம், கூடவே இன்னொரு விஷயத்தையும் செட்டில் பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. பேசினோடனே ரோகிணி என்னடா அவனுங்க இப்படி பேசுகிறானுங்க அப்படின்னு திருன்னு முழிச்ச உடனே வந்து சிந்தாமணி பணம் ஏதாவது ஏற்பாடாச்சா அப்படின்னா, இல்லை மாஸ்டர் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நானும் வேற நிறைய பேருக்கு இப்போ தான் ரீசெண்டாக கடன் கொடுத்தேன், எனக்கு பிஸ்னஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி போட்டேன், அதனால் என் கையிலேயும் இப்போ 2 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு பேச, உங்கள்கிட்ட 20 லட்சம் இருந்தாலும் 25 லட்சம் இருந்தாலும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா அந்த திட்டமே உங்களோடது தானே அப்படின்னு வந்து பேசினோன்னே என்னடா அது அப்படின்னு உங்க முழிக்கும் பொழுதே பின்னாடி உள்ளார வராங்க. நான் சொல்கிறேன் மம்மி அப்படின்னு ரேகா உள்ளார வராங்க. உள்ளார வந்து ஒரு வீடியோ போட்டு காமிச்சா, அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த ரோகிணி இப்போ 25 லட்சம் கொடுக்குற மாதிரி கொடுப்பா, அவள் கொடுத்ததுக்கப்புறமா அந்த 25 லட்சத்துக்கு வந்து வீட்டை வந்து லீஸுக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அவள் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொண்ணு தான் சொன்னதை கேட்டு வாங்கிப்பா, ஆனால் அந்த வீடு நமக்கு, அந்த வீட்டில் பாதி உனக்கு எனக்கு தான், நீ கவலைப்படாது. அதுக்கு தானே வந்து அந்த அண்ணாமலை மேலே கேஸ் போட்டு இவனுங்களை வெளில அனுப்பி அவர் அந்த அண்ணாமலையை வந்து ஆக்சிடென்ட் ஆக்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி எல்லா வேலையும் நம்ம செஞ்சது அப்படின்னு வந்து சிந்தாமணி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காது, ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து போடுறாங்க. அவங்களோட பிளான் தான் இது எல்லாமே, அந்த சாமியாரை கூட்டுறது, ஆள் வச்சு இடிச்சதுன்னு எல்லாத்தையும் போட்டு காமிக்க. இப்போ அடுத்து போலீஸ் வருவாங்க, அப்படிங்கும் போது போலீஸ் உள்ளார வராங்க. வந்ததுக்கு அப்புறமா ஃபோர்ஜரி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒன்றை பற்றி மட்டும்தான்டா சொல்லலை மனோஜ், அப்பாவே கையெழுத்து போட்டதா ஒத்துப்பாரு, ஆனால் மற்றபடி நீ இவனுங்க எல்லாருமே ஃப்ராடு கும்பல் அப்படின்னு வந்து இப்போ வந்து முத்துவும் மீனாவும் ரேகா கூட சேர்ந்து சிந்தாமணியோட திட்டங்களை தவிடுபடி ஆக்குறாங்களா, இல்லை அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பாருங்க. ஐயனார் துணையில் கல்யாணம் நடக்க போகுதா சேரனுக்கும் வானதிக்கும், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.